அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பயங்கரமாக அடைக்குது. இப்போ இதை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். புரியுது? ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைட்டர் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இனி ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ண போகிறேன் உங்களுக்கு. ஒரு வண்டியை அடைக்கிறது, BS4 இருந்தாலும் சரி, BS6 இருந்தாலும் சரி, எந்த வண்டி இருந்தாலும் சரி, ஒரு வண்டியை அடைச்சதுன்னா BS4ல் நிறைய பேர் பண்ணுவாங்க வந்து கார்பரேட்டரு, ஏர் ஃபில்ட்ரு, ப்ளக்கு இதெல்லாமே க்ளீன் பண்ணிட்டு கூட வண்டி அடைக்கும். அப்போ கடைசியாக என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக கார்பரேட்டர் மாற்றணும் அப்படின்னு தான் வரும். ஆனால் இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் பண்ணுறதில்ல. இது நம்ம வீட்ஸ் எல்லோரும் பார்க்குறீங்க இந்த வீடியோவை. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்பரேட்டரில் கை வச்சா கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமிங் கேரில் பல்சர் காயில், மேக்னெட் இதெல்லாமே க்ளீன் பண்ணாவே கண்டிப்பாக இந்த அடைப்பு 100% போயிடும். ஓகே, நான் நிறைய வண்டியை பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு வண்டி பண்ணியிருக்கேன், அதே ப்ராப்ளம் வந்திருக்கு பண்ணேன். ஆனால் வண்டியில் அடிக்கவே இல்லை, சூப்பராக இருக்குது. அதனால் இந்த வீடியோ கரெக்டாக பாருங்கள். நீங்கள் பல்சர் காயிலையோ அந்த மேக்னெட்லையோ ரஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வண்டி அடைக்கும். அதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது, எதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறோம், ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான். எந்த ஒரு செலவும் இல்லாமல் கையில் இருக்கிற டூல்ஸை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன். ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல, ஏன்னா நம்ம டைப்பிங் அவ்வளோ ஸ்பீடாக வராது நம்மளுக்கு. கண்டிப்பாக பொறுமையாக பண்ணி கண்டிப்பாக பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த சிம்பிளான வீடியோ பாருங்கள். ஆனால் ரொம்ப தேவையான வீடியோ இது. இப்போ மழை காலம் வந்தால் கண்டிப்பாக இதே நீங்கள் கரெக்டாக ஒரு மாதத்துக்கு ஒரு 3 மாதம் ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணும்போது இதை கட்டி நம்ம க்ளீன் பண்ணாவே வண்டியோட பக்காவாக இருக்கும், அடைக்காது. ஓகேங்களா? இப்போ உங்கள் வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வண்டி அடைக்கிறதுனா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, கார்பரேட்டரு, ஏர் ஃபில்ட்ரு, ப்ளக்கு இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி சரி கடைசியாக வண்டி அப்படியே தான் இருக்குது, வண்டி அடைக்குது, கார்பரேட்டர் தான் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு வாட்டி இதே ட்ரை பண்ணிட்டா ஓரளவு ஓகே பக்காவாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை வராது. அது என்ன ப்ராப்ளம்னா, நம்ம இந்த காயில் கட்டி இந்த பல்சர் காயில் எப்படி க்ளீன் பண்ணுறது தான் காமிக்க போகிறோம் இன்றைக்கி. இப்போ பாருங்கள், ஏன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் வண்டி அடைக்கிறதுனாவே கண்டிப்பாக இந்த பல்சர் காயில் எதுனா ஃபங்கஸு, இந்த ரஸ்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரி பிரச்சனைக்கு கண்டிப்பாக இதுக்கு நம்ம கைடி க்ளீன் பண்ணி ஆகணும். இது ஒரு 3 மாதம் அப்படி ஒரு வாட்டி நம்ம க்ளீன் பண்ணாவே நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதை டைட்லாம் கேஸை. இப்போ வர BS6க்குலாம் கண்டிப்பாக இதை கட்டும்போது ஏன்னா உள்ள அந்த சாட்டர் பிளேட் இருக்காது. ஓகேங்களா? டக்குன்னு ஆயில் ஊற்றிடும். அதனால் என்ன பண்ணோம், கீழே ட்ரே வச்சு கட்டுங்க. இதுமாதிரி BS4 வண்டிக்கெலாம் தைரியமாக நம்ம கட்டலாம், ஏன்னா கண்டிப்பாக இந்த பக்கம் ஆயில் வராது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்க. இது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் கண்டிப்பாக அதில் ஃபங்கஸ் ஆகிருக்கலாம். இதுக்கு இந்த டைமிங் சைடு கண்டிப்பாக நம்ம கட்டி ஆகணும். இது அதே விட நான் கழிச்சு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஓகே, அதனால் இந்த அடி கட்டி காமிக்கிறேன். இப்போ நிறைய பேர் டூல்ஸை பற்றி வீடியோ கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாக எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். ஒரு வண்டிக்கு தேவையான டூல்ஸு நான் கண்டிப்பாக நான் போடுறேன். போல்டு கட்டும்போது பார்த்து கட்டுங்க, சைஸை பார்த்துட்டு. இது ரெண்டுமே இங்கே வரும், இது ஒரு பெருசு இங்கே வரும், இன்னொரு பெருசு இங்கே வரும். எல்லாம் போல்டும் கட்டிருக்கேன், கட்டி செக் பண்ணிங்க. ஓகே, இப்படி கட்ட வேண்டியதான். இதில் பார்த்தீங்களா இது மேக்னெட் மேலே ஃபுல்லாகவே ரெஸ்ட் ஆகிருக்கு, தெரியுதுங்க. இது தண்ணி கிண்ணி போகிறதால தான் இந்தமாரி ரெஸ்ட்டெல்லாம் ஆகுது. இதெல்லாம் அவன் கரண்ட்டை விட்டு தான் கொடுக்கும். அதனால் என்ன போகும், கண்டிப்பாக வண்டி ரன்னிங்கில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதேமாரி தான் இந்த சைடும். இது இருக்குது பல்சர் காயில், இதுவும் அதேமாரி தான் இருக்கும். ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்குது. இது
இதே நம்ம எதுவுமே கட்ட வேண்டாம், அப்படியே நம்ம பெட்ரோல் வச்சு வாஷ் பண்ண போகிறோம். இதை நைஸ் மாதிரி வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். வண்டியோட அந்த ரன்னிங் பிளாக் வண்டி கண்டிப்பாக இருக்காது. எப்படி க்ளீன் பண்ணுறோம் காமிக்கிறேன். ஓகே சரி, நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து இது என்ன வேலை செய்யுது அந்த விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பல்சர் காயில் மேக்னெட் ஓகேங்களா. இது எப்படின்னா இந்த மேக்னெட்டை வேகமாக சுற்றும் போது ஏன் வண்டி அடைக்குதுன்ற காரணம் சொல்லிடுறேன். இந்த ராட் இருக்குல்ல, இதான் ராட்டு, இது பேர். இதில் ரஸ்ட்டு இந்தமாரி ரஸ்ட் ஆகிருக்கு. இதுமாரிலாம் பல்சர் காயிலையும் பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டு நிறைய இருக்குது. இது என்ன ஆகுனா இது மேக்னெட்டை வேகமாக சுற்றும் போது இந்த பல்சர் வந்து இந்த மேக்னெட் மேலே லைட்டாக உரையும். இந்த பல்சர் காயில் லைட்டாக உரையாது, லைட்டாக ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அது இருக்கும்போது தான் உங்களுக்கு கரண்ட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கரண்ட்டு வந்து எல்லாமே ஏசி கரண்ட்டாக தான் இருக்கும். அது எப்படி டிசியாக மாற்றுறதுனா அந்த ஏசி கரண்ட்டை இதெல்லாம் பண்ண பல்சர் காயில் வந்து ரெட்டிஃப்ளையருக்கு அனுப்போம். ரெட்டிஃப்ளையர் மூலியமாக தான் ரெட்டிஃப்ளையர் போயிட்டு வெளியில் வரும்போது அது டிசி லைனாக மாறும் ஓகேங்களா. இப்போ வரது எல்லாமே டிசி கரண்ட்டு தான் ஓகேங்களா. அதனால் வந்து ஏசி கரண்ட்டை வந்து டிசியாக மாற்றுறது வந்து நம்ம ரெட்டிஃப்ளையர் மூலிமா தான், இந்த பல்சர் காயில் மூலிமா தான் ஓகேங்களா. இந்த ராட்டு மூலிமா கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது பல்சர் காயிலேருந்து நம்ம ரெட்டிஃப்ளையருக்கு போகுது. ரெட்டிஃப்ளையர் ஏசியாக போகுது, வெளில வரும்போது டிசி லைனாக வருது. ஓகே, இது சிம்பிளான ஒரு இது தான் உங்களுக்கு. இது எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா. இது எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறோன்னா முதல்ல இதை க்ளீன் பண்ணோம். அவசரப்பட்டு கடன்னு கட்டுறாதீங்க ஓகேங்களா. கட்டுலாம் வேண்டாம். இந்த ராட்டை வண்டி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதே ஓல்டு ஸ்பெண்டர் பேஷனு அந்த மாரிக்கெலாம் இதுமாரி ஆச்சுன்னா ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். ஏன்னா நிறைய ராட் இருக்கும். இதில் சும்மா லைட்டாக ரஃப் எமரி யூஸ் பண்ணாதீங்க, நைஸ் எமரி தான். ரஃப் எமரிலாம் போட்டு ரொம்ப கோடு அதிகமாகிடும், ரெஸ்ட்டு அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ராட்டை க்ளீன் பண்ணுறது இப்படி தான். நம்மளுக்கு முக்கியமான இந்த ராட்டு தான். ஓகே, ஒரே சீராக க்ளீன் பண்ணலாம். ரொம்ப நீங்கள் அழுத்திலாம் தேய்க்காதீங்க, லைட்டாக தான். நம்மளுக்கு தேவையே இந்த ராட்டு தான். அதை வண்டி சும்மா க்ளீனாக வச்சுக்கணும், கஷ்டப்படாமல். இவருக்கு பார்த்தீங்களா இந்த பாயிண்ட்டு தான் இதுக்கு மேலே லைட்டாக ஒரு ஓராக லைட்டாக இருக்கும் ஓகேவா. அது மூலியமாக தான் கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது ஓகேங்களா. இப்போ நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணுறோன்னா ஒன்றுமே இல்லை, பெட்ரோல் டேப்பில் கண்ணில் படாமல் பொறுமையாக காட்டுங்க. எதுவுமே காட்ட வேணாம், அப்படியே லைட்டாக பெட்ரோல் அப்படியே ஆன் பண்ணிட்டு லைட்டாக சொட்டுற மாரி இங்கே எப்படி தேய்ச்சாக போகிறோம் ஓகேவா. காயில் மேலே பெட்ரோல் போட்டால் ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இந்த பல்சர் காயில் ஒன்று நல்லா க்ளீன் பண்ணணும். நம்ம ப்ரெஷ்ஷில் வச்சு வேணும், கையில் வச்சு பண்ணாமல் நம்மளுக்கு க்ளீனாக தெரியும் நீட்னஸ்ஸு. ஒரு வெள்ளை உள்ள போகும், ப்ரெஷ்லாம் பண்ணால் எல்லாமே ரொம்ப அழுக்காகிடும், அப்புறம் கரையாகிடும், ரொம்ப பெட்ரோல் யூஸ் ஆகும், வேஸ்ட் ஆகிடும். அதனால் இதை வச்சு இப்படி க்ளீன் பண்ணணும். BS6க்கு நிறைய பிரச்சனை வருது இதுமாரி தான், அது கண்டிப்பாக இதை தான் பண்ணுறாங்க. அதனால் BS4க்கு வண்டி ரன்னிங் பிளாக்கு அப்படி ஆச்சுனாவே கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இதை பண்ணாமல் விட்றாதீங்க, கண்டிப்பாக இதையும் பண்ணுறோம். இதை பண்ணால் தான் உங்கள் வண்டியோட இது பக்காவாக இருக்கும், வண்டி அடைக்காது. ஓகே, இப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணால் தான் பக்காவாக இருக்கும். அடிக்கடிக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணும்போதில் இந்த இடத்துல தான் வாட்டர் வாஷ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப கிரீஸ்லாம் அதிகமாகிடுதா, அந்த வண்டி ஸ்மூத்தாக போயிடும். நான் நிறைய வீடியோ காமிச்சிருப்பேன், நிறைய பேர் அந்த சைடு க்ளீன் பண்ண மாட்டுறாங்க. ஓகேங்க, இன்னும் கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணோம்.
ஓகேங்க, இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம அப்படியே மாட்ட வேண்டியதான். இந்த கேஸ்கெட்டு BS4 பொறுத்த வரைக்கும் அந்த கேஸ்கெட் வந்து கண்டிப்பாக இந்த பக்கம் ஆயில் லீக் ஆகாது. ஏன் அந்த கேஸ்கெட் போட்டிருக்காங்கன்னா டஸ்ட்டு இந்த தண்ணி மாரி உள்ளே போகக்கூடாது. தண்ணி உள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக ரெஸ்ட் ஆகும். அதுக்காக தான். இப்போ இது கட் ஆகிடுச்சு. நான் அப்புறம் கண்டிப்பாக இதை மாற்றிடுவேன். உங்களுக்காக காமிக்கிறேன் அதை மூடுறதை. இப்போ BS4 எந்த வண்டி இருந்தாலும் இந்த ரன்னிங் பிளாக் வந்தாவே ஃபஸ்ட்டு அதான் சின்ன வேலை. ஃபஸ்ட்டு இந்த ப்ளக்கு செக் பண்ணுறது, இந்த கார்பரேட்டரு, ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாம் செக் பண்ணிட்டு சரி வண்டியை திருப்பி அடைக்கிறது எடுத்தோட கார்பரேட்டரை மாற்றாதீங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம பண்ணிட்டா காசு பணம் ஒன்றும் கிடையாது. நம்ம பண்ணுறது நல்லதில்ல. நம்மளுக்கு ஒரு கன்ஃபார்ம் ஆகிடும். நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஓகே, அடுத்த வேலையை நம்ம பார்ப்போம். ஓகே, இது பண்ணிட்டு சரியாயிடுச்சுன்னா காசு மிச்சம். நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம எல்லாத்தையும் போட வேண்டியதான். ஆப்போசிட் டைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து டூல்ஸை பற்றி கண்டிப்பாக போடுவேன். உங்களுக்கு தேவையான இப்போ டூல்ஸ், ஒரு வண்டிக்கு தேவையான டூல்ஸ் நான் கண்டிப்பாக போடுவேன். எல்லா டூல்ஸையும் போட்டுன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் வண்டிக்கு தேவையான டூல்ஸ் வண்டி போடுறேன். ஓகே, இப்போ நம்ம பிடிங்கிட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண வண்டி அடைப்பு கண்டிப்பாக 100% இருக்காது. வண்டி ஓட்டி பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே, கண்டிப்பாக இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வேறு எதாவது கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதோட நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன டிப்ஸ் கொடுக்குறது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் வண்டிக்கோ உங்கள் ஃப்ரெண்டு வண்டிக்கோ இந்தமாதிரி பிரச்சனை வரும்போது நீங்களே கூட வந்து பார்த்து பண்ணும்போது அந்த வண்டியை நீங்கள் ஓகே வண்டியை அடைக்கலை பக்காவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ரெடி பண்ணாவே அது ஒரு இது தான். ஓகேங்களா? ஓகே, எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.